நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். ஆமேன். இங்கு ஆபிரகாம் லோத்தும் பிரிகிறார்கள். லோத்து சோதோம் கொமோராவை, அதாவது நீர்வளம் நிறைந்த செழிப்பான இடத்தை கண்டு சந்தோஷமாக அங்கே குடியேறுகிறார். முன்பெல்லாம் லோத்து ஒரு கூடாரவாசியாக இருந்தவன்தான். இங்கு வீடு கட்டி பெரிய மனுஷனாகிறான். ஆம், இது போன்ற பிரிந்து சென்று ஆசீர்வாதம் நிறைய கிடைத்து கடைசியாக யாவுமே அழிய நேரிடுகிறது. மற்றும் நகோமி தன் மருமக்கள் ரூத்தையும் ஓர்பாலையும் தன்னை விட்டு பிரிந்து உங்கள் சொந்த தேசம் போக சொல்கிறாள். அவள் சொன்ன பிரகாரமாக தன் சொந்த ஜனத்தின்றைக்கே திரும்ப சென்று விடுகிறாள் ஓர்பால். ஆனால் இந்த ரூத் பிரிந்து சென்று விடாமல் உறுதியாக நகோமியுடன் வந்து கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் அனுபவிக்க வந்ததினால் கடைசியாக ஆசீர்வதிக்கப்பட்டு போவாசின் மனைவி ஆகிறாள். இந்த ரூத்தின் சந்ததியிலிருந்து நம் உலக இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவும் பிறக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தமது சீசர்களிடம் சொன்னது, இந்த சமயத்தில் சில சீசர்கள் பிரிந்து போனார்கள். இயேசு தமது 12 சீசர்களிடம் கேட்டது, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்தில் சீசர்கள் லோத்தை போலவும் ஓர்பாலை போலவும் சொல்லாமல் ரூத்தை போல யாரிடத்தில் போவோம் என்கிறார்கள். பல பாடுகள் கஷ்டங்கள் அனுபவித்து முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் கிறிஸ்துவை பின்பற்றியதால் இன்று கணம் பண்ணப்பட்ட ஒரு 12 அலங்கார கற்களாகவும் மணவாட்டியாக ஆண் பிள்ளையாக பெறப்போகும் ஸ்ரீயின் கிரீடத்தில் உள்ள 12 நட்சத்திரங்களாகவும் விளங்குகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேகர் கிறிஸ்துவின் மேலான ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள். குடும்ப உறவுகளிலும் பிரிந்து போகிறார்கள். தங்களது சுய இஷ்டத்தின்படி சுகபோகமாக செழிப்பாக வாழ விரும்பி பிரிந்து செல்கிறார்கள். அவர்களாகவே பிரிந்து சென்றால் பிரிந்து போகட்டும், சில காலம் செழிப்பாக காணப்படும். ஆனால் அதன் முடிவு லோத்துக்கு சம்பவித்தது போல தேவனே சோதோம் கொமோராவை அழித்துவிட்டார். லோத்தின் 2 பிள்ளைகள் அம்மோனியர் மோவாபியர் இருவருமே சபிக்கப்பட்டவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. இனி நாமும் பிரிவினை என்ற சொல்லை எடுத்து விடுவோமாக. ஆமென். God bless you.